சத்தியவசன தொலைக்காட்சி யூடியூபின் நிகழ்ச்சியினூடாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அன்பான வணக்கங்கள். பிரியமானவர்களே, ஒரு பழமொழி ஒன்று, நன்றி மறப்பது நன்றன்று. இன்று நாங்கள் நிறைய பேர் சொல்லுவோம், ஐயோ நாங்கள் இவர்களுக்கு எவ்வளவோ செய்தோம், ஆனால் நன்றி என்றதே இல்லை, மறந்து விட்டார்கள். எத்தனையோ உதவிகளை செய்தோம், எத்தனை இடங்களில் இவர்களுக்கு நாங்கள் தோள் கொடுத்தோம், ஆனால் இன்று அவர்கள் எல்லாரும் எங்களை மறந்து விட்டார்கள் என்று இப்படியான சொல்லுகின்ற காரியங்கள் இன்றும் எங்கள் செவிகளில் அனுதினமும் நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, எங்களுக்கு ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் நாங்கள் அவருக்கு திருப்பி எங்களால் செலுத்த முடியாத நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் எங்கள் மனதார நாங்கள் மனமகிழ்ந்து நாங்கள் அவர்களுக்கு இதயபூர்வமாக நன்றி என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நிமித்தமாக எங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய இருதயங்களை நாங்கள் குளிர பண்ணலாம். ஆனால் இன்று கவலைக்கிடமான காரியம் என்னவென்று சொன்னால், காரியங்கள் நடக்கும் வரையிலும் நாங்கள் அவர்களோடு இணைந்திருப்போம், ஆனால் காரியங்கள் நடந்து கைகூடி வந்த பிறகு நாங்கள் அவர்களை முற்றாகவே மறந்துவிடுவோம். உலக வாழ்க்கையின்படி இப்படி அநேக தருணங்கள் சந்தர்ப்பங்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கலாம். அன்றும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இப்படி ஒரு காரியம் நடக்கிறதே நாங்கள் லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கலாம். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தடவை இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ணுகையிலே சமாரியா கலிலேயா நாடுகளின் வழியாக நடந்து போகிறார். அந்நாட்களிலே இந்த சமாரியர்கள் அந்நியராக யூதர்கள் கருதியதினாலே அந்த ஒருவருமே சமாரியாவின் வழியாக நடந்து போவதற்கு விருப்பப்படுவது இல்லை. ஆனாலும் இந்த வேத வசனத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே இயேசுவானவர் கலிலேயா சமாரியாவின் தேசத்தின் வழியாக அவர் அங்கே பிரயாணம் போகிறதை காண்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிரயாண பாதைகள் முழுவதையும் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் பிரயாணம் போனாரோ, எங்கெல்லாம் அவர் எல்லைகளை கடந்து போனாரோ, அங்கெல்லாம் விசேஷித்தமான காரியங்கள் ஏதாவது ஒன்று நிச்சயமாகவே நடந்தது. அவர் ஒரு நாளுமே தற்செயலாகவோ அல்லது வெறுமையானதாகவோ பிரயாணத்தை செய்துவிட்டு அவர் வரவில்லை. அந்த நாட்களிலும் அவர் பிரயாணம் போகிற பாதைகள் அனைத்திலும் தேவையுள்ளவர்கள் சந்திக்கப்பட்டார்கள். அதே வண்ணமாக சுகஹீனமானவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிசாசினாலே பீடிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இப்படியான பல காரியங்கள் நடந்தது. அன்றைய நாளிலும் கூட இயேசுவானவர் யூதரால் வெறுக்கப்பட்ட, யூதர் பயணம் செய்ய விரும்பாத சமாரியாவின் நாடின் வழியாக கடந்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. நாங்கள் வாசிக்க கேட்போம் அந்த வேத பகுதிகளை. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது 10 குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் இப்படியாக சமாரியாவின் தேசத்திலே நடந்து போகும் பொழுது ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். இந்த கிராமத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே சொல்லுகிறது, 10 குஷ்டரோகிகள் அவருக்கு எதிராக நின்று அவர்கள் சத்தமிட்டு சொன்னார்களாம், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்பதாக சத்தமிட்டார்களாம். இந்த குஷ்டரோகிகள் என்றால் அந்த நாட்களிலே சமுதாயத்தினாலே ஒதுக்கி தள்ளி வைக்கப்பட்ட நோயாளிகள். ஏனென்றால் அந்த நாட்களிலே இந்நாட்களை போல குஷ்டரோகத்துக்கான சிகிச்சைகள் கண்டுபிடிக்காத நாட்கள். குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகி இருப்பான் என்று சொன்னால் அவன்
ஆசாரியனினாலே பரிசோதிக்கப்பட்டு இவன் ஒரு குஷ்டரோகி என்று அவன் நியமிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு, வாழ்ந்த அவனுடைய சமுதாயத்தை விட்டு அவன் தேசத்தின் கிராமத்தின் எல்லைகளிலே தனிமையாக வாழ்வதற்காக நியமிக்கப்பட வேண்டாம். அவனாலே எந்த ஒரு காரியத்திலும் கலந்து கொள்ளவே முடியாது. பாருங்கள், அவர்களுடைய நிலைமை தனிமை, உறவுகளை விட்டு, தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை விட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக வாழுகின்ற ஒரு கூட்டத்தாராக இருந்தார்கள். இப்படியாக வாழ்ந்த 10 குஷ்டரோகிகள் தான் அன்று சமாரியாவின் வழியாக நடந்து ஒரு கிராமத்துக்குள்ள வந்த இயேசுவை பார்த்து, ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்னார்கள். இந்த ஐயரே என்கின்ற பொழுது எபிரேய பாஷையினுடைய அர்த்தத்தை நாங்கள் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஐயர் என்கும் பொழுது ஒரு இராணுவத்தின் ஒரு பெரிய அதிகாரி என்று அர்த்தப்படுவது, அதிகாரியினுடைய கட்டளை என்று அர்த்தப்படும். ஒரு இராணுவ அதிகாரி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் இராணுவத்தாரை பார்த்து எந்த கட்டளை கொடுக்கிறானோ அந்த கட்டளை அப்படியே அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இவர்களும் கூட ஐயரே என்று கூப்பிட்டு எங்களுக்கு இறங்கும் என்கிற பொழுது இயேசுவை குறித்து இவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அவர் காற்றையும் கடலையும் அடக்கினவர், வார்த்தையினாலே பிசாசுகளை திரட்டினவர், பல நோய்களை குணமாக்கினவர். இவர் கட்டளையிட்டால் நாங்கள் சுகம் அடைவோம் என்கிற நம்பிக்கையில் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகிகளை தொடவில்லை, அவர்களுடைய அருகே செல்லவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் என்று சொன்னார். இதை விசுவாசித்து அவர்கள் ஒரு படி முன்னெடுத்து அவர்கள் சென்ற பொழுது போகும் வழியிலே இந்த 10 பேரும் சுகம் அடைகிறார்கள். இந்த சுகமடைந்த 10 பேரிலே ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறான். அவன் யார் தெரியுமா? யூதன் அல்லாத, யூதரால் வெறுக்கப்பட்ட, கணக்கெடுக்கப்படாத சமாரியனாகிய ஒரு குஷ்டரோகி திரும்பி வந்து அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இயேசுவின் பாதண்டையிலே விழுந்து தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறான். அங்கே இயேசு கேட்கிறார். ஒரு வசனத்தில் நாங்கள் பார்ப்போம், தொடர்ந்து வருகிற 18ஆம் 19ஆம் வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இயேசுவினுடைய பாதத்திலே விழுந்த குஷ்டரோகியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மற்ற 9 பேர் எங்கே? நீ மாத்திரம் திரும்பி வந்திருக்கிறாயே, உன் விசுவாசத்தினாலே நீ சுகப்பட்டது மாத்திரமல்ல, நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். பாருங்கள் வித்தியாசத்தை. 9 பேர் சுகத்தை மாத்திரம் பெற்றார்கள். திரும்பி வந்த ஒரு சமாரியனாகிய குஷ்டரோகி மாத்திரம் விசுவாசத்துடன் சுகத்தையும் பெற்றவனாகி அந்த சுகத்தோடு கூட இயேசுவினுடைய ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இன்று இயேசுவை எதற்காக விசுவாசிக்கிறோம், எதற்காக தேடுகிறோம்? சுகத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளவா அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவா? நாங்கள் விரும்பிய காரியம் கிடைக்கும் என்பதற்காக இயேசுவண்டை செல்லுகிறோமா? இல்லை, அவரிடத்திலே விரும்பிய காரியத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. அவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாங்கள் அவருடைய பாதண்டைக்கு செல்லும் பொழுது அந்த காரியங்களோட ஆண்டவருடைய மெய்யான ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறோம். இன்று எத்தனை காரியத்தை நாங்கள் இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளிருக்கிறோம். எத்தனை தடவை அவருடைய பாதண்டையில் போய் எங்கள் தேவைகளை சொல்லி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக திரும்பி போயிருக்கிறோமா? அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அவர் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்கள் அவர் பாதண்டையிலே பணிந்து நாங்கள் நன்றி சொல்லுகிற இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ரட்சித்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நன்றி சொல்லுகிற வாழ்க்கையை வாழ்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.